श्री शिव शंकरा देवने, श्री शिव शंकरा देवने। तू प्यार का सागर है, तू प्यार का सागर है, तेरी एक बूंद के प्यासे हम, तेरी एक बूंद के प्यासे हम, तू प्यार का सागर है। ஒரு பாட்டு பாடினார் இல்லையா, ஹிந்தி பாட்டெலாம் பாடினார். அவர் பேர் ஸ்ரீராம். இதுக்கு முன்னாடி அவர் ஃபிலிப்பைன்ஸில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். நான் எங்கேயோ பத்ரிநாத் கேதார்நாத் போயிட்டு காரில் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன் டுவர்ட்ஸ் டெல்லி. அப்போது இந்த தம்பிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபோன் போட்டேன். இந்த மாதிரி உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் அப்படின்னு. இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா இல்லையா, கைத்துது, அவள் பேர் இந்து. ஸோ 3 நாளில் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஸ்ரீராமுக்கு. அவனும் ஒரு கேள்வியும் கேட்கல, இந்த பொண்ணும் ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை. அதாவது ஒரு ஃபெய்த்துன்றது என்னங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் 1996 பெசன் நகருக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி மண்ணடி 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் இருந்தேன். பெசன் நகரில் கீழே போர்ஷனில் என்னுடைய ஆன்மீகம், ஜனங்களை பார்க்குறது, நித்திய ஹோமம் இதெல்லாம் இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோர்லேயோ இவங்க ஃபேமிலி இருந்தது. இவங்க அப்பா வந்து கேப்டன் நாராயணன்னு சொல்லிவிட்டு, அண்டு அதுக்கப்புறம் ஏர்லைன்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் விஜுன்னு சொல்லுவோம், அம்மா, அப்பா, தங்கச்சி, இவங்க 4 பேர் தான் அங்கே இருப்பாங்க. நான் காலையில் வாக்கிங் போயிட்டு வருவேன். இவன் ஒரு நாய் வச்சுருந்தான் அப்போது, இல்லை யூ ஹேட் எ டாக் வித் யூ நோ. சின்ன பையன் அப்போது வேறு மிஞ்சி போனால் 9ஆம் கிளாஸ் அப்படி படிச்சுன்னு இருப்பான். அதுக்கப்புறம் செட்டில் ஆனான், ஃபிலிப்பைன்ஸ் போனான், வந்தான், கல்யாணம் ஆச்சு. தென் ஈ வென்ட் டு பெங்களூர், பிகேம் டாப் பொசிஷன். அங்கேருந்து வந்தான். இவருக்கு ஒரு பையன், அவன் ஆசைப்பட்டான்னு சொல்லி அவனை வேத பாடசாலையில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? அதாவது சும்மா எதுக்கும் உதவாது இந்த படிப்பு படி அந்த படிப்பு படின்னு சொல்லிட்டு அவங்கள உருப்பிட விடாமல் பண்ணுறதுக்கு அவன் ஆசைப்பட்டான்னு சொல்லி அவனை கொண்டு போய் வேத பாடசாலையில் போட்டு இஸ் வெரி ஹாப்பி தேர். இஸ் வெரி ஹாப்பி. ஒரு உதாரணம், குட்டி பசங்க இருக்காங்கன்னு. இவளுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா. அவளுக்கு நான் தான் மாப்பிள்ளை பார்த்தேன். அதாவது ஐ பீன் எ பார்ட் ஆஃப் ஸோ மெனி ஃபேமிலிஸ். அவங்களுக்கு நான் தான் திங்க் பண்ணியிருப்பேன், நான் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஐ வுட் ஹவ் ட்ராவல்டு வித் தம். அதுக்காக ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொன்னேன். இவங்கெல்லாம் வராங்கன்னா என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு? அவங்க பாட்டிக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வருவாங்க, உட்காருவாங்க, சாக்லேட்லாம் கொடுப்பேன், அவ்வளோதான். பாட சொல்லுவேன், பாடிட்டு போயிட்டு இருப்போம். அதே மாதிரி நம்ம மகாதேவன் இருக்கார் இல்லையா, இஸ் எ வெரி ஓல்டு சம்ரஷன். ஓல்டுனா வயசாகிடுச்சுன்னு அப்படி இல்லை, ஏன்ஷியன்ட். He is following me from மலையப்பன் ஸ்ட்ரீட் டேஸ். ஆரம்ப காலத்தில் அவர் பாடின ஒரு 3 பாட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாடுப்பா, ஒரு 5 வரி பாடு, இல்லை 10 வரி பாடு. ஆனால் பாட்டே 10 வரி தான். சங்கரம் சிவசங்கரம் என்னும் மந்திரம் சுகம் தரும், வேஷமின்றி கோஷமின்றி நாள் தோறும் அருள் புரியும் சங்கரம் சிவசங்கரம் என்னும் மந்திரம் சுகம் தரும். திவ்ய தரிசனமே எங்கள் ஜென்ம சாபல்யம், தீவினை தரும் சோதனை, சோதனை தரும் வேதனை, யாவும் சுமந்து 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 சோர்ந்து போன நெஞ்சுக்கு சங்கரம் சிவசங்கரம் என்னும் மந்திரம் சுகம் தரும். குருவல்ல நீரை உருவல்ல நீ மறை மறை, நிறை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும் கரை தேடும் மாந்தர்க்கு நீ கலங்கரை,
ஞானமும் யோகமும் தன்னிலை கொண்டு சத்தியமும் சாந்தியும் அன்பினால் கண்டு சஞ்சலம் சஞ்சலம் என்று வருமாந்தக்கு சங்கரன் பொன்பரம் இருக்கையில் துயர் எதற்கு மாமழை போல் அருள்மழை பொழிந்து நடமாடும் தெய்வமே குருவல்ல நீரை உருவல்ல நீ மறை மறை தாயாக நான் மாறுவேன் தாலாட்டு நான் பாடுவேன் கண்மூடி நீ தூங்கு சிவசங்கரா கண்மூடி நீ தூங்கு சிவசங்கரா பூலோகம் யாவையும் பூப்போல காத்திடும் பொன்னான நாள் வரும் பூபாலம் பாடிடும் பாபாவுன் பார்வையால் பாபாவுன் வார்த்தையால் உலகமினி விழித்திடும் உந்தன் பதம் பணிந்திடும் பொய்யான வாழ்வில் தோன்றும் நேச பாச சொந்தங்கள் பாவங்கள் செய்ய தூண்டும் காம குரோத எண்ணங்கள் இத்தனை அசுத்தமான ஜென்மம் தேவையா அத்தனையும் சுத்தமாக்கி என்னை தேற்றையா இத்தனை நேரமா உறக்கம் என் மேல் இரக்கம் என்ன தெரிந்து விடும் உனக்கு என்ன தெரிந்து விடும் சிவசங்கரவன் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்து விடும் அறிந்து கொள்ள தகுமா நீ புரிந்து கொள்ள தகுமா அறிந்த பின்னே அனைத்தையும் விட்டுவிட முடியுமா என்ன தெரிந்து விடும் உனக்கு என்ன தெரிந்து விடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்து விடும் கண்ணசைத்து காட்டும் விதம் கற்பனைக்கு புரியுமா கையசைத்து காட்டும் ஜாடை என்னவென்று தெரியுமா வீட்சண்யம் வீசும் மொழி கிரகித்து கொள்ள முடியுமா வீணான ஆராய்ச்சி தேவையில்லை தெரியுமா என்ன தெரிந்துவிடும் உனக்கு என்ன தெரிந்துவிடும் தேவனவன் தேர்ந்தெழுந்து ஆடுவது தெரியுமா தேகாபிமானம் அழிந்த யோகம் என்று புரியுமா தேகமல்ல ஆடுவது தேவன் என்று தெரியுமா இன்னும் தேராத அறிவினாலே தெரிந்து கொள்ள முடியுமா என்ன தெரிந்துவிடும் உனக்கு என்ன தெரிந்துவிடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்துவிடும் அண்ணா சரி ரெண்டு வரி பாடு மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே நிலைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை சக்தி பெற மண்ணடி சென்றால் துலங்கிடும் இறையின் கலை மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே பிரம்மத்தை ஓகே Okay. So his travel with me is almost 12 plus 25, 35 years plus. Magadevan has been traveling with me. அவங்க வந்து தியாக பிரம்மம்னு கேள்விப்பட்டீங்க இல்லையா, கர்நாடக சங்கீத பிதாமகர், அந்த பாரம்பரியத்தில் வந்தவன். அதனால் அவனுக்கே அது கிஃப்ட் மாதிரி பாட்டு வந்துடுது. அண்ட் he has also seen lot of ups and downs in his life. In spite of all that, எங்களுடைய இந்த ட்ராவலிங் இல்லையா, that has been very continuous always.
ஏதோ ஒரு வகையில் வி ஹவ் பீன் ட்ராவலிங் டுகெதர். அதுக்கு பக்கத்தில் இங்கே 2 பொண்ணுங்க உட்காந்து இருக்காங்களே, கை தூக்குயா. இவங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப, அதாவது இங்கே வர்ற யாரையும் என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லைங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். பிகாஸ் மை அசோசியேஷன் இஸ் ஒரு வெரி வெரி லாங் அதுக்காக. ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய போஸ்ட் இருந்தார். ஏஷியா ஆப்ரேஷன்ஸ்ன்னுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டில் வாஸ் வித் ஐசிஐ ரேலிஸ் இந்தியாவில். ஸோ அதில் இருந்தார். அண்ட் பாம்பேயில் இருந்தார். அண்டு அவங்க ஃபேமிலியில் ஒரு 30-40 பேர் எங்கிட்ட வராங்க. ஒருத்தர் வந்து அக்கௌண்டன்ட் ஜெனரல், இன்கம் டேக்ஸாக இருந்தவர், இந்த மாதிரி எல்லாம் நல்லா செட்டில் ஆனவங்க லைஃப்பில் பெரிய பெரிய போஸ்ட்டில், எம்எம்டிஸில் ஜெனரல் மேனேஜர் டெல்லி, இந்த மாதிரிலாம். ஸோ இவங்க ஃபாதர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் பாம்பேயில் இருந்தபோது நான் இங்கேருந்து பாம்பே போனால் ஏர்போர்ட்டில் வந்து என்னை ரிசீவ் பண்ணி அவருடைய கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைப்பார். காலையில் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி இருக்கான் இல்லையா, அவருடைய கார் டிரைவர் நினைக்கிறேன், அவன் டீ போட்டு கொடுத்துருவான். திடீர்னு பார்த்தா ஆள் காணாது. பார்த்தா அவர் போய் எங்கேயோ ஒரு உடுப்பி ஹோட்டலில் எனக்காக டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரும் நான் சேர்ந்து மவுண்ட் அப்பு, என்ன கணேஷ்புரி, நித்யானந்த பாபா, இது மாதிரி அம்பாஜி எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒரு லாங் அசோசியேஷன். ஸோ நான் இங்கே நீலாங்கரைக்கு வந்தபோது வியாழக்கிழமை அவங்க வீட்டில் எனக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. நான் தான் சொன்னேன் டெய்லி வேணாம், வியாழக்கிழமை மாத்திரம் கொண்டு வாங்கன்னு. அவங்க அம்மா வந்து ஒரு மாதத்தில் 3 நாள் வர முடியாத சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா, அப்போ இவங்க 2 பேர் தான் வந்து சமைச்சு கொண்டு வராங்க. அதை நான் வாயில் வச்சுட்டு மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உயிரே வரும். ஏன்னா என்னை வச்சு தான் அவங்க சமையலே கற்றுக்கினாங்க. அதுக்கப்புறம் அவளும் ரொம்ப டாப் ஸ்கோரர், இவளும் ரொம்ப டாப் ஸ்கோரர். அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 10 lakhs பிகினிங் சேலரியே கிடச்சிது. எஸ்எஸ்எனில் தானே படித்தான், எஸ்எஸ்எனில் படித்தா. அதுக்கப்புறம் HCLல அவளுக்கு 10 lakhs கிடச்சிது. இருந்தாலையும் ஷி வாண்டட் டு கோ அப்ராட் அண்ட் ஸ்டடி. சைடு ஓகே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பொண்ணு வந்து மெடிக்கல் சீட்டும் கிடச்சிது, டென்டல் சீட்டும் கிடச்சிது. ஷி சோஸ் டு பி திங் டென்டல் படித்தோம். இப்போ இவோ மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனில் இருக்கா. அவளும் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு ஜாப் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்ல ஹஸ்பண்ட்ஸ் 2 பேருக்கு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு உதாரணம், ஒரு ஹோல் ஃபேமிலி எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு. நார்மலாக இந்த சைக்கிளில் கிராமத்தில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பின்பக்கம் அந்த கட்டையெல்லாம் இருக்கும்ல, சுள்ளின்னுவோம், அதை அப்படியே எடுத்துன்னு போக மாட்டாங்க. அந்த சுள்ளியை 10 வச்சு கட்டி அதெல்லாம் ஒரு சைக்கிள் டியூப்பில் இப்படி போட்டு 8 மாதிரி போட்டுட்டு எடுத்துன்னு போவாங்க. அப்படி கட்டலைன்னா என்ன ஆகும்னா எல்லாம் பொதுக்குன்னு கீழே விழுந்துடும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றபோது. அது மாதிரி சிவசங்கர் பாபாவுடைய அப்ரோச் டு ஆன்மீகம் வந்து இதுதான். ஒவ்வொரு ஃபேமிலியாக முதல்ல கட்டுவேன். அந்த ஃபேமிலின்னா அதில் இருக்கிற எல்லாருமே எங்கிட்ட அட்டாச்சாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிங்கெல்லாம் வச்சு ரப்பர் டியூப் போட்டு நம்ம சைக்கிள் பெடல் பண்ணுவோம். இது என்னுடைய வழிமுறைகள். ஐ பீன் கேரிங். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் மாத்திரம் இங்கே வர்றாருன்னா ஒய்ஃப் திட்டுவா, ஏன்னா சாமியார்கிட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. ஒய்ஃப் மாத்திரம் வந்தாக்கா ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்துடும். நான் இந்த ரொம்பல மாட்டிக்கிறதே இல்லை. ஐ பண்டில் ஃபேமிலிஸ் அண்ட் கேரி அலாங் வித் மீ அண்ட் ஐ வில் கெட் இன் டு த ஷூஸ். அவங்கவுங்க ஏஜ், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு நாமளே திங்க் பண்ணுவோம் அவங்களுக்காக. அவங்க நம்மக்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இதெல்லாம் தேவையே படாது. அதனால் இது ஒரு வித்தியாசமான ஆன்மீகம் சிவசங்கர் பாபா செய்து கொண்டிருக்கிறார். இது நாம் இது மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் ஜனங்களுக்கு புரியும். இல்லைன்னா புதுசாக வரவங்களுக்கு என்ன சாமியார்னாங்க, இந்த ஆள் பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு உட்காந்துக்கிறாங்கன்னுவாங்க. இல்லையா, அவங்களுக்கு சாமியார்னா வேறு கெட்டப்பில் இருக்கணும். நமக்கு என்ன தலையெழுத்தா அப்படியெல்லாம் தாடி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு க்ளீன் அன்க்ளீன் ஃபேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்களே பாவம் ஏதோ பிரபலத்தில் வராங்க. நம்ம அவனோட மோசமாக தாடி எல்லாம் வச்சு லோக்க நீர் மீன் கேட்டு மாதிரி இருந்தாக்கா அவனுக்கு என்ன ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரணும் அவங்களுக்கு, அவங்களை பார்த்தா. அதனால தான் என்னுடைய ஆன்மீகம் பாரு எல்லா ஏஜ் குரூப்பும் இருப்பாங்களா, எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா. இப்படி எல்லாருமே வளர்கிறவங்க தான், இங்கேயே வளர்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. பிகாஸ் தேவ் க்ரோன் வித் மீ, தேவ் ஆல்வேஸ் க்ரோன் வித் மீ. அதுக்காக இப்போ அவங்க 2 சிஸ்டர்ஸ் பற்றி சொன்னேன்னா, இது பாரு அவங்க டாட்டர், அதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணோட பையன், இந்த மாதிரி எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. சுற்றி வளைச்சி இவளுடைய பிரதர் ஒருத்தருக்கான், அவங்களுக்கெல்லாம் இப்போ சர்வ் பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா, எங்கடா அங்கே கை இப்படி காட்டுறான் அவன், இது அங்கே இன்னொருத்தர் இருக்கான் பாரு அவன். இதெல்லாம் ஒரு ஃபேமிலிஸ். அவனுக்கு இன்றைக்கி கிராஷ் கோர்ஸ் எல்லாருக்கும் பேச்சு மரம் கொடுக்க வேலை கொடுத்தேன்.
அவன் ஒரு பை முடிச்சுட்டு 2வது பை முடிச்சுட்டு இங்கே வந்து எம்டி பையை காட்டி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன்னு சொன்னான். இப்படி தான் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். நீ ஐஏஎம் ஐஐடிக்கெல்லாம் போகவே தேவையில்லை, இங்கேயே நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லையா, they will be imbibed with managerial skills. ரொம்ப சாதாரணமாக அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதனால் என்னுடைய ஆன்மீகம் புரியறது ரொம்ப கஷ்டம். ஒன்று. 2வது, இவர் ஏதோ ஒரு பாட்டு பண்ணார் இல்லையா மாதேவன் அவர்கள், போட்டனா காது கேட்கல, சாப்பிட்றானா? ஓகே ஓகே. அவன் ஒரு பாட்டு பண்ணான் இல்லையா, அதில் என்ன வந்துச்சு, கேது அப்படிங்கன்னு யாரை நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அது இவர் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேது இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட், உங்களுக்கு தெரியுமா? கேதுன்னா பிள்ளையாருன்னு அர்த்தம், ராகுன்னு சொன்னால் முருகர்னு அர்த்தம். ராகு முருகர், கேதுன்னு சொன்னால் பிள்ளையார். இதை நீங்கள் முருகர் விநாயகர்னு வச்சுக்கலாம், இல்லை நரசிம்மர் சுதர்சனர்னு வச்சுக்கலாம். இந்த காம்பினேஷனில் இதெல்லாம் வருது. அப்போது சிவசங்கர் பாபா வந்து கேது, என்னுடைய ஸ்பிரிட் வந்து இங்கே இவர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அதில் அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி கேதுவே இவர் தான். கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 2 பக்கமும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி குரு சுக்கிரன் நல்லா மறுபடியும் நல்லா வசதி வாழ்க்கை குறைவில்லாமல் எல்லாமே வரும். கேது வந்து ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். அந்த கேதுதான் இவர். இவர் பூஜை எல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். இவர் கோயில் கட்டியிருக்காரு அது இது என்கிறாங்க. ஆனால் இந்த பூஜை எல்லாம் இவரையே இவர் அங்க உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது தான் என் கணக்கு. இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பத்தி எங்க ஆராய்ச்சி பண்றது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு பக்குவமா வந்துடணும். அது மாதிரிதான் உங்க பாஸ். கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கேது ஒரு எம்டியானது. இவரே எம்டியான இடத்துக்குத்தான் போவார். அதனால் இவர் இவரைத்தான் கும்பிடுவார். இவருக்குள் பகவான் இதை செய்யறார் அதை செய்யறார் என்பதையெல்லாம் நான் நம்பலிங்க. அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதுனால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருகிறது. குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் குருன்னு இவர் யாரையாவது சொன்னார்னா அது நமக்காக சொல்றதுக்காகத்தான் நான் சொல்லுவேன். முருகர் கடவுள், நம்ம இவரை குருன்னு சொல்றோம். விவேகானந்தர் யாரை சொல்வார் குருன்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்வார். இவர் யாரை சொல்வார்? முருகர். இன்னும் 2-3 சாமி ஏதாச்சும் கிடைச்சதுன்னா சொல்வார். இதெல்லாம் நமக்கு சொல்றதில்ல. இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்துடுவார். மனிதனா இவரை பார்க்காதீங்க. ஆனால் மனிதனா நிறைய குணங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இவர் கடவுள். இவரை அப்படியே எடுத்துக்கோங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனமா ஆயிடும்னு எல்லாமே இவருக்கு வந்து 2 பாட்டும் நமக்கு தெரியும். கேது விமோச்சனத்தையும் அருளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இவர்தான். இந்த கேதுவே இவர்தான். ஒண்ணுமில்லாததிலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறது, எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாததுக்கு கொண்டு போகிறது. இதுதான் அவர். இது அவருக்கு புரியும். இப்போ சிவசங்கர் பாபா என்ன வச்சிருக்காரு? ஒன்றும் இல்லை, தாட்னு. அந்த தாட்டில் இது நடக்கணும் அப்படின்னா அந்த தாட் மெட்டீரியலைஸ் ஆகும். இப்போ இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டியிருக்கேன், எனக்கு 1 ரூபா கூட வந்து பேங்க்கில் கடன் வாங்கினதே கிடையாதுன்னா நம்புறியா? இது எப்படி முடியும்? நீயே சொல்லு. வேண்டியாங்க எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். தவம் ஏன் செய்யணும்? என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். அதனால இந்த தவம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். தவமும் தவமுடையாருக்கே யாம். யார் இதுக்கு முன்பிறவிகளில் தவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிறவியில் தவம் கிடைக்கும். அப்போ தவம் ஒரு பிறவியில் வர்றதில்லை, எத்தனையோ பிறவிகளில் தேடி ஒரு பிறவியில் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு மாங்கொட்டையை துப்பி போட்ட அதில் ஒரு மாமரம் வந்து ஆயிரக்கணக்கான மாம்பழம் வரும். ஆயிரக்கணக்கான மாம்பழத்தை துப்புனா ஆயிரக்கணக்கான மாமரம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அருள் என்பது அன்புயின் குழவி. அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை இல்லையா, அதுதான் அருள்ன்றது. அப்போ அன்பு அருளாகுது, அருள் அன்பாகுது. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த டிவைன் கிரேஸை வச்சுக்கிட்டு நல்லது பண்ண
அந்த ஆயிரக்கணக்கான மாமரங்கள் வந்துச்சுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும். இதுதான் ஆன்மீகம்ன்றது. அப்போது நானும் சொன்னேன், நான் மனுஷன் கிடையாது, இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாடினார், குரு அல்ல இறைன்னு சொல்லிட்டு. நானும் அவங்களெல்லாம் பாட சொன்னேன். இதெல்லாம் எப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடியே பாடிட்டாங்க. அதே மாதிரி கும்பகோணத்தில் இந்த திருநாகேஸ்வரம் கோயில் இல்லை, அதுக்கு எதிரில் ஒரு நாடி பிடிக்கிற ஆள் இருக்கார். அந்த நாடியில் வரும் அந்த சாப்டர் மாதிரி படி. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார் அப்படி கூட இருக்கலாம். இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறவியிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக, மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். இன்னொரு ஆள் இங்கே அவந்திக்கரை இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இந்த பையன் போனான். இவனும் இவன் ஒய்ஃபும் அவர்கிட்ட போனாங்க. ஸோ அவர் இவங்ககிட்ட சொன்னார், நீங்கள் அவரே பெரிய ஆள், அவரை பற்றி கேட்கறதுக்கு எங்கிட்ட நீ ஏன் வந்திருக்க? அவர் தான் சிவபெருமான். சொல்லு, அந்த 5 வரி சொல். இருக்கு அவங்ககிட்ட? இருக்கு பாபா. இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான், அவரே பெரிய ஆள், அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற? இவரால் பல பேர் வாழ்கிறார்கள், இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர். ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது. அதுதான் வருத்தமான விஷயம். உன் குருவுக்கு திவ்ய ஸ்ருதி குறை வராது. உன் குருவுக்கு அரவிந்த் சாமி செகண்ட் வந்திருக்கும் பாரு. தெய்வங்கள், சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு. இவருடைய தவநிலையின் பலனாக தவம் இருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா? அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம புராணத்தில் படிக்கலையா? தவம் இருந்தான் ராவணன், சிவன் காட்சி கொடுத்தாரு, வரம் பெற்றான் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வரம் வாங்குவார். 86 வயது வரை கவலை இல்லை. பல கோவில்களை நிர்மாணிக்கக்கூடிய வேலை இவருடைய கடமையில் இருக்கு. அதை செய்வார். தான தர்மங்கள் செய்வார். நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும். இவருக்கு இந்த பிறப்பு ஜீவ சமாதி, அது எப்பங்கிறது அவருக்கே தெரியும். அது அவர் முடிவு பண்றது தானே. அடுத்த பிறவி பயணம் என்னன்னு அவருக்கு தெரிய வரும். அதனால அவர் ஜீவசமாதிக்கு போவார். அந்த உத்தரவு அவருக்கு கிடைக்கும். அந்த ரகசியம் அவருக்கு தெரியும். அதை நாம சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு உத்தரவு வரும். அது வந்தவுடனே கிளம்பிடுவார். ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. அவதாரத்தினுடைய நிலை தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம். இவருக்கு இந்த பிறப்பு, அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்கார். அது எல்லாமே தெரிய வரும். இவர் யாரு என்னங்கிறத இவர் தன் சீடருக்கோ தன் சார்ந்த யாருக்கோ தன் கருத்துக்களை சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த நிலைக்கு போயிடுவார். இங்கே விழுப்புரத்துக்கிட்ட ஒரு சாமி இருக்காங்க. அவங்க டெய்லி திருவண்ணாமலை போய் மலை சுற்றுவார். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இட்லி சாப்பிடுவார். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சாப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் போய் திருவண்ணாமலையே மலை சுற்றுவார். விழுப்புரத்தில் இருக்கார் அவர். விழுப்புரம் திருவண்ணாமலை கிட்ட தானே, 40 கிலோமீட்டர். ஸோ அவர் இங்கே வந்தார். இங்கே வந்துட்டு அவர் ஒரு லெக்சர் கொடுத்தார். இங்கே தான் உட்காந்து சொன்னார். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன்.
சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையே கழட்டி போடு, எல்லோரையும் கரையேத்திட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்திருக்க, ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை, ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதி நீ. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை, இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. ஏதோ கர்மவினை கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்க சொல்லி என்னை அனுப்பினாங்க. நான் எடுத்துட்டேன், பார்வையால எடுத்துட்டேன். கர்மவினை அப்படின்னா உன்னோட தான் என்ன, வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சுவாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமி குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. அங்க முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில சில, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு, எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது வரை ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இந்த மாதிரி எந்த சோர்ஸுக்கு எங்கே போய் யார் படிச்சிருந்தாலும் இல்லை அவங்க இங்கே வந்து சொல்லியிருந்தாலும் எல்லாத்துலேயும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் வரும். ஒரு డివైన్ கிரேஸு இல்லை పండు రీతి నేను చేసిన కొలువు అయ్యాను தியாகராஜ். இது முன்பிறவியில் நான் எதாவது பண்ணியிருப்பேன்ல, அதை பார்த்து நம்மளை கொஞ்சம் உருப்பட வைன்னு. முருகனை பற்றி சொல்கிற போது நற்கரிசியை ஓடக்காரன்னுவாங்க. நல்ல புண்ணியம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிறவியில் முருகன் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அந்த கிரேஸ் இருக்கிறதுனால, பழைய பிறவிகளுடைய தவம் நிறைய இருக்கிறதுனால, எந்த சுயநலமும் இல்லாமல் கடவுளுக்கு தொண்டு செய்யறதுக்கு மாத்திரமே நம்ம பயன்படுத்திக்கிறதுனால அது தான தர்மத்துக்கெல்லாம் வந்துடும். நம்ம என்ன நல்லது யாருக்கு செஞ்சாலும் அதெல்லாம் தான தர்மத்துக்கெல்லாம் வந்துடும். அப்போ இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது கர்ணன் இருந்தான், அவன் யார் எது கேட்டாலும் கொடுத்துக்கினே தான் இருப்பான். கடைசியில் அவங்ககிட்ட போய் கிருஷ்ண பரமாத்மாவே தானம் கேட்குறாரு, அவன் அதையும் கொடுக்குறான். அதை கொடுத்ததுனால அவனுடைய பவர் இன்னும் ஜாஸ்தியாகிடுச்சு. கடவுளுக்கே தானம் கொடுக்குறாங்கிற மாதிரி அவனுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அந்த மாதிரி தவமும் தவமுடையார்க்கை ஆகணும். தவம் செஞ்சுறதுன்றது விளையாட்டு கிடையாது. முன்பிரிவுகளில் எவ்வளவோ தவம் செஞ்சோம். நான் 7000 வருஷம் ஆச்சு இந்த உலகத்துக்கு. என்னுடைய ஆத்மா 7000 வருஷம் ஆகுது. ஸோ எத்தனை பிறவி எடுத்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இன்னும் வைண்ட் அப் பண்ண போகிறோம். இதுதான் என்னுடைய லாஸ்ட் பர்த்து. அதனால் அதுக்கு முன்னால் ஏதோ நல்லது பண்ணணும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாம் பண்ணிட்டோம், என்ன பண்ணலை. ரூரல் சர்வீஸ் பண்ணிட்டோம். ஸ்கூல் இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்கூல் நடத்தி காட்டியாச்சு. ஆஸ்பத்திரி நடத்தி காட்டியாச்சு. இவ்வளோ குடும்பங்களை ஒன்றா சேர்த்து ஒரு கம்யூனிட்டி லிவிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு. இத்தனை கோயில் கட்டியாச்சு. சர்ச்சு, மசூதி, ஜெயின் கோயில், புத்தர் கோயிலெலாம் கட்டியாச்சு. எல்லாத்தையும் எரிச்சு கட்டிப்பார். எல்லோரையும் ஒன்றா சேர்த்து எல்லாருக்கும் உட்காந்த இடத்துலையே பிரசாதம் கொடுத்து பாட்டு பாடுறதுக்கெல்லாம் ஆளாக ரெடி பண்ணி டெய்லி 3 கோயிலில் யாகம் நடத்தி
என்ன குறை இருக்குது? எதுவுமே இல்லை. நீ மெட்ராஸில் நேரத்துக்கு போய் பாரு, ஒவ்வால் நாத்தாச்சு ரிட்டாகும், ஊருக்கு பேசின்னு இருப்பாங்க எல்லாம். இந்த இடத்துல தான் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சைலண்ட்டாக இருப்பாங்க. அண்டு நான் எந்திரிச்சு போகிற வரைக்கும் போகவே மாட்டாங்க. யாராவது புதுசாக வெளியிலேருந்து வர்றவங்க ஒரு வேளை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ரொம்ப தூரம் வந்துட்டுன்னா அவங்க மைண்டில் ஒரு மித்து இருக்கும், கிளம்பாக்க ரொம்ப தூரம். மற்றபடி யாருமே இங்கே வந்துட்டாங்கன்னா லாஸ்ட்டு அந்த 8 மணி அந்த டார்கெட் இருக்குது இல்லையா, அது வரைக்கும் இங்கே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. வி மேக் தம் கம்ஃபர்டபுள் ஹியர். நாட் த கொஸ்டின் ஆஃப் சத்சங்கம். ஏதோ ஒரு ஜனங்களுக்கு நம்ம பாட்டு பாட வைக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது. ஐ பிளே எ ரோல், ஒரு கேட்டலிஸ்ட்னு வாங்க. தான் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் எல்லாத்தையும் செய்கிறது, அந்த கேட்டலிஸ்ட் ரோலை தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட வர எல்லாருடைய லைஃப்லேயும் ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது மக்களுக்கு புரியாமல் போகலாம். ஏன்னா அவங்க ஒரு சாமியார்னா சாம்பிராணி வளர்த்து பூமெல்லாம் சொல்லணுன்றாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன் இல்லையா, எதுவுமே பண்ண மாட்டேன். ஜாலியாக உட்காந்து இருப்பேன். நீ சொல்கிறத காதில் வாங்கிக்கும், அவ்வளோதான். என்னை பற்றி ஒரு இது இருக்கும், காதில் பட்டால் வினை கருவும், கண் பட்டாலே பாவம் போம், கண் பட்டாலே பாவம் போம். நான் பார்த்தா உனக்கு போகிறோம். என்ன ஏன் கதைன்றியா? ஆண்டாள் என்ன சொல்கிறா? ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தாற்போல் நீ எங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் எழுந்தேலூர் எம்பாவாய். எனக்கு ஒரு கண்ணில் சந்திரன், ஒரு கண்ணில் சூரியன், அந்த மாதிரி கண் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீ என்னை பார்த்தா என் பாவமெல்லாம் போயிடும். போய பிழையும் ஊதருவான் என்றனமும் தீயினில் தூசாகும். அப்போ கண்பட்டாலே பாவம் போகும். கைப்பட்டால் நம் நோய்கள் போம். நார்மலாக கையில் ஏதோ கொடுக்குறோம், இல்லை யாரையாவது சும்மா தட்டுறோம், ஏதோ பண்ணுறோம், அதில் நல்லது நடக்கும் ஜனங்களுக்கு. ஸ்பரிசம் தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட. என்னை பற்றி விஸ்வாமித்திரர் சொல்கிறார், தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டினி. என் கையெல்லாம் பிடிங்க வச்சுக்கூடாது, நானாக மைண்டில் வரணும். பட்டிட முன்னை வினையும் மறையும், பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்றினி. முன்னால் இருக்கிற பாவம், எனக்கு வர வேண்டிய பாவம் எது இருந்தாலும் கூட அதெல்லாம் இந்த டச்சிலே போயிடும் அப்படின்னு அர்த்தம். கால் பட்டாலே பால் பெருகும். எங்கே போனாலும் அந்த இடம் வசதி ஆகிடும், அவங்க நல்லா ஆவாங்க. இவர் காதில் பட்டால் வினை கருகும். என்கிட்ட ஏதாவது சொன்னேன்னா உன் கர்மா அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோன்னு அர்த்தம் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்மளை பற்றி எந்த காலத்துலேருந்தோ வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இதனுடைய என்ன சொல்கிறோம், இந்த கல்மினேஷன் வாங்க. இதெல்லாம் எதுக்காக கடவுள் கொடுத்தாரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் நம்ம நடத்தின்னு இருக்கோம், எதுக்காக இவ்வளோ ஜனங்களை ஏதோ ஒரு நான் 40 கிலோமீட்டர் தள்ளி உக்காந்துக்கிறேன், வேலையாக இல்லை, நீங்கள்லாம் எவ்வளோ தூரம் வரணும் என்னை பார்க்கணுன்னு சொன்னாக்கா இல்லையா? உங்கள் வீட்டாண்டியே கோயில் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் விட்டு ஏன் இவ்வளோ தூரம் வரணும்? ரெகுலராக வரவங்களாம் இருக்காங்க, இப்போ அவங்களாம் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா ஊர்லேருந்து வராங்க, எல்லோரும் வராங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா ஆத்மாவில் அந்த சம்மந்தம் இருந்தால் நடக்கும். There is a connection in the spirit, soul, தானாகவே நடக்கும், வேறு ஒன்றுமே பண்ணிட்டு இல்லை. அதனால் மக்களுக்கு புரியல. ஒரு மகானுங்கிறவன் நீ நினைக்கிற மாதிரி ஜோசியக்காரன் கிடையாது, வாஸ்து பரிகாரம் தகுடு மோதிரம் சொல்கிறவன் கிடையாது. மகானுங்கிறவன் அவன் 3 வகையில் செயலாட்டுக்கிறான். ஒன்று கோழி மாதிரி. கோழி என்ன பண்ணும், முட்டை போட்டு அது மேலே உக்காந்துச்சுனாக்கா அந்த முட்டை இங்கே பொரிச்சிடும். அது மாதிரி அதுக்கு நான் உன் மேலே ஏறி உட்கார முடியும்? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது மீன் என்ன பண்ணும், முட்டை போட்டு இப்படி கண்ணால் பார்க்கும். இந்த உலகத்துக்கு கண்ணாலேயே பார்த்து படியளக்கிறோம், அதனால தான் பேர் மீனாட்சி அப்படின்னு சொல்கிறது. இப்போ கண்ணில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது கண்ணால் மீன் மாதிரி சேருது. மூணாவது ஆமை அங்கே முட்டை போட்டு இங்கே போய் நினைக்கும். அப்போது அது அங்கே தான் இருக்கும், ஆனால் இங்கே முட்டை பொரிஞ்சிடும். இதுக்கு ஸ்மரிசம்னு பேர். அப்போது கோழி தொடர்றது இல்லையா, அது ஸ்பரிசம். கண்ணால் பார்க்கறது மீன் நயனம். எண்ணத்தினால எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த நடக்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்மரிசம்னு பேர். அப்போ சிவசங்கர் பாபா நிலையை அறிந்த மகான்கள் மீன் போல கோழி போல செயலாற்றுகிறார்கள், ஆமை போல செயலாற்றுகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு புரியாத பாஷை. உங்களுக்கு என்னென்னா ஒரு சாமியார்கிட்ட போய் ஜாதகம் கொடுத்தோம், இல்லை கையை காட்டணும், இல்லை உங்கள் பேரை நியூமராலஜி படி மாற்றி வச்சாக்கா ஏதாவது நல்லது நடக்குமா, வாஸ்து வீட்டில் பாத்ரூம் வைக்கிற இடத்துல கக்கூஸ் கட்டினா நல்லாயிடுமா, இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம். நான் இது எதுவுமே பண்ணுறதில்லை. ஆனால் எல்லாருடைய லைஃப்லையும் ஏதோ ஒரு சேஞ்சை நாம நடத்திக்கிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் விட்டது இல்லை. அதை விட ஐ எம் என்லார்ஜிங் யுவர் ஸ்பிரிட். உனக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கார், அதுதான் ஆத்மான்னு சொல்லக்கூடியது.
இங்கே நீ வர்றபோதெல்லாம் நான் உன்னுடைய ஆத்மா சார்ஜ் பண்ணுறேன். ஐ என்லார்ஜிங் யுவர் ஸ்பிரிட். ஒரு அது புரியறதுக்கு, அந்த பாஷை புரியறதுக்கு நாளாகலாம். பட் ஐ என்லார்ஜிங் டெஃபினெட்லி த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ கம் டு மீ. ஐ டோன்ட் கோ சர்ச்சிங் எனிவேர். என்னை எங்கேயாவது பார்க்குறியா? எங்கேயும் போக மாட்டேன். இப்போ இல்லை, அப்படிந்தே எங்கேயும் என்னை நீ பார்க்கவே முடியாது. நான் என் இடத்துல இருப்பேன். உனக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் நீ என்கிட்ட வருவேன். ஏன் வந்தேன்னா உனக்கு நல்லது நடக்கும். இதுதான் என்னுடைய வழிமுறை. ஐ டோன்ட் கோ டு எனி பிளேஸ். ஐ டோன்ட் கிவ் லெக்சர்ஸ். அது மாதிரி எங்கேயுமே போக மாட்டேன். அங்கே போய் 10 11 மைக்கு பிடிச்சின்னு உட்காந்து இருக்கணும். இந்த ரம்பம் போடுற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரும் தலையெழுத்து இருந்தால் வருவான், வந்தால் நல்லது நடக்க போகுது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ நினைப்பேன் நீ என்கிட்ட வர்றபோது இவ்வளோ ப்ராப்ளங்கிறது எப்படி சால்வ் ஆகும்னு நினைப்பேன். சார் வந்து ஒரு பெரிய பேங்க் மேனேஜரு. அவர் என்கிட்ட வந்தபோது அவருக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருந்த மாதிரி வரும். அவருக்கு ப்ராப்ளமே கிடையாது. வரபோதெல்லாம் ஒரு 10 பழம் வாங்கிட்டு வந்துடுறாரு, எல்லாம் கொடுத்துரு. ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். சிவசங்கர் பாபா இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் மீ, தென் யூ வில் நோ. ஆமாம், இருந்தாலும் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சொல்லிட்டு. ஓகேவா? முடிக்கலாமா? யாரும் அறியா பதம் தந்தாய், நான் அறியாதே கெட்டேன். யாரும் அறியா பதம் தந்தாய், நான் அறியாதே கெட்டேன். தீரும் நன்றும் நீ என்றாய், அதை கேட்காதே கெட்டேன். யாரும் அறியா பதம் தந்தாய், நான் அறியாதே கெட்டேன். போய் என்றால் லௌகீகம், வா என்றால் ஆன்மீகம். நீ போய் வா என்றதும் போகின்ற மனம், ஆனால் வருவதில்லை. மனம் போகும் போக்கில் வாழும் மானுடம் தன்னிலை அறிவதில்லை, தன்னை உணர்வதில்லை. யாரும் அறியா பதம் தந்தாய், நான் அறியாதே கெட்டேன். ஊரும் பேரும் உறவுகளும் ஊழில் உள்ளவரை, நான் ஊரும் சுவையும் உணவுகளும் உடல் ஈரம் காயும் வரை. ஊரும் பேரும் உறவுகளும் ஊழில் உள்ளவரை, நான் ஊரும் சுவையும் உணர்வுகளும் உடல் ஈரம் காயும் வரை. காயும் காயும் நிலை வரையில் இக்காயில் உழல்வேனோ. திரு ஆலங்காயனே சங்கரனே, என்னை காயாதருள்வாயே. யாரும் அறியா பதம் தந்தாய், நான் அறியாதே கெட்டேன். தீரும் நன்றும் நீ என்றாய், அதை கேட்காதே கெட்டேன். रविन्दु कलादि नमो नमः, वेदमन्त्र स्वरूपा नमो नमः, ज्ञान पंडित स्वामी नमो नमः, बेहुकोडि दीप मंगल ज्योति नमो नमः, तूय अम्बल लीला नमो नमः, देव कुंजरि नमो नमः, அருள்தாராய் ஈரலும் பரகோலால பூஜையும் மோகலும் துணையாசாரநீதியும் ஈரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத ஈரலம் புகழ் காவேரியால் முல்லை சோழமண்டல மீதே மனோகர ராம
जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா